Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ரேண்டமா ஒரு ஹால் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரீசெண்டா என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபூஷியா பிங்க் கலர் ட்ரௌசர்ஸ், ஒரு பேரலல் ட்ரௌசர்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா வந்து விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தேன் காட்டி பிராண்ட்ல இருந்து. பட் அது எப்பயுமே என்னோட சைஸ் வந்து 30 வந்து அவைலபிளா இருக்கவே இருக்காது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அவைலபிளா இருந்துச்சு, காமிச்சிச்சு 30 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன் 30 அப்படின்னு. பட் டெலிவரி வந்தப்போ பார்த்தா அதோட சைஸ் வந்து ஆக்சுவலா 26 அப்படின்னு இருந்தது. சைஸ் வந்து 26 அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா இது 30 ஆர்டர் பண்ணா 26 வந்திருக்கு, எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சு சரி ட்ரையல் பண்ணிட்டு என்னோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சரி ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு. சரி ஒன் டைம் ட்ரையல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணேன். ரொம்பவே கரெக்டா இருந்தது. பட் இது தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்களா இல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு சைஸ் சார்ட் தப்பா இருக்கா என்னன்றது தெரியல. பட் எப்படியோ எனக்கு வந்து இது வந்து செட் ஆயிடுச்சு இந்த சைஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த கலருக்காக தான் மெயினாக எடுத்தேன். இந்த ஒரு டார்க் பிங்க் கலர் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை, அதனால இதை எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 330 rupees தான். ஆக்சுவலி குவாலிட்டி ஓகே, நம்ம காட்டியில் இருக்கோம் இல்லையா, மற்ற ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு குவாலிட்டி. அந்த பாலியஸ்டர், ஸோ வந்து இது டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை, ஸோ நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த ஜிப்பர் பட்டன் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து நிறையா ஸ்டைல் பண்ண முடியுமான்னு தெரியல, பிகாஸ் நல்ல ஒரு டார்க் பிங்க் இல்லையா. ஸோ ஸ்டைல் பண்ணுறது எப்படிங்கிறத இனிமே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன்றுமே நான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். அகெயின் வந்து ஒரு ஃபுட்வேர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளாடியேட்டர் டைப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்வேர். இது வந்து ஷூட்டோபியா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படிதான் இருக்கு. இது வந்து கிளாடியேட்டர் கைண்ட் ஆஃப் சொன்னா கிளாடியேட்டர் மாதிரி நம்ம டைப் பண்ற மாதிரி இல்லை மேல. பட் எனிவே ஒரு 2 லேயர் வந்து நமக்கு ஆங்கிள் மேல வரும். பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நல்லாவே ஒரு ஃபிளாட் அண்ட் பின்னாடி சோல் வந்து அதாவது கிரிப் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டக்குன்னு வழுக்காது அப்படின்னு நம்புறேன். அண்ட் என்னோட சைஸ் 39 தான் போட்டேன். அண்ட் இது கரெக்டாகவே இருக்கு. ஸோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 480 rupees. நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து இந்த 2 தான் வாங்கியிருந்தேன். அண்ட் மீஷோல இருந்து 2 திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஒரு பிரேஸ்லெட் செட் வாங்கியிருந்தேன். சின்ன டிராப்பிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் செட் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நம்ம ஜுவல்லரி அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா லைக் ஆன்டி டார்னிஷ் வாங்கணும்னா நம்ம ஒரு சம்வாட் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கு அது இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இந்த மாதிரி மீஷோல வந்து காம்பினேஷனா இருக்கிறத பார்த்து வாங்கிப்பேன். பிகாஸ் எப்பயாவது தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போறோம், டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்றதுனால. ஸோ 1 or 2 times போட்டுட்டு ஓகே அப்படின்னா நம்ம ஒரு 100 rupeesக்கு வாங்கினோம்னா நமக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கும். அதனால தான் நான் வந்து டி நகர் எங்கேயாவது போனா அங்கே வந்து அந்த ஜுவல்லரி பிக் பண்ண மாட்டேன். பிகாஸ் அங்கே ஒரு செயின் வந்து 110 rupeesன்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே 1 or 2 யூஸ்ல வந்து அப்படியே கருத்துடும். நம்ம மீஷோல வந்து ஒரு 6 chains வந்து 100 or 120 150 கொடுப்பாங்க. பட் அதுவுமே சேம் குவாலிட்டியில தான் இருக்கும். அதனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் மீஷோ ஃபார் ஆக்சசரிஸ். ஸோ இந்த 3 செட்டு தான் வாங்கியிருந்தேன். 3மே ரொம்பவே ப்ரெட்டியா இருக்கு, அழகா இருக்கு. கையில போட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. இதுல வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை டிராப்பிங்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து சும்மா ஷெல் டைப்ல இருக்கு. அண்ட் இது வந்து லீஃப் டிராப்பிங்ஸ். ஸோ சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம வாட்ச் கூட பேர் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டைல ஜஸ்ட் நம்ம பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் மீஷோல என்ன வாங்கினேன்னா இந்த ஒரு ஜீன் அட்ஜஸ்ட்மெண்ட், என்ன சொல்றது நேம் தெரியல, ஜீன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. எனக்கு என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா
என்னோட சைஸ் நான் 30ன்னு பிலீவ் பண்ணுவேன். பட் 30 எனக்கு கரெக்டா இருக்கும். பட் எனக்கு இந்த வெயிட் இப்போ ஹை வெயிட் எடுக்கிறோம்னா மேல வந்து பட்டன் போடுற இடத்துல எனக்கு வந்து லூஸா இருக்கும். பட் மற்ற இடம் வந்து கரெக்டா இருக்கும், ஃபிட்டா இருக்கும். இப்போ 28 போனேன்னா எனக்கு வந்து ஹைட்டா இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஐ திங்க் ஐம் சைஸ் வந்து 29 இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு 29 இல்லாததுனால 30 எடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பின்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஈஸியாவே இருக்கு இது இப்போ யூஸ் பண்றதுக்கு. நம்ம ஜிம்ல இது நம்ம ஜீன்ஸ்ல இதுல 2 பக்கமும் பின் பண்ணிட்டு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் இந்த பின் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹூக் போட்டு விட்டுடலாம். அண்ட் இது வந்து பேர்ல் டிசைன் எடுத்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கும் கியூட்டாவே இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கவும் கியூட்டா இருக்கும். இதுல ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறையாவும் இருந்தது. நான் வந்து இந்த பேர்ல் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 100 ருபீஸ் தான் இருந்தது. பட் ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் இது ஒன் டைம் வந்து 199 ருபீஸ்க்கு அமேசான்ல போட்டேன். அதுல வந்து ஹூக் எல்லாம் வந்தது. பட் ஹூக் மாட்டுறதுக்கு ஒரு குட்டி ராட், ஒரு கம்பி வேணும் இல்லையா, அது கொடுக்கல அதுல. ஸோ பிரிட்டி டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து மீஷோல இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வாங்கினது. ஸோ ரீசெண்டாக என்னோட டி நகர் விளாக் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பேக் பேக் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்கே போரூர்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ், ப்ளூ கவர் கொடுப்பாங்கல்ல, அந்த சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அங்கே எனக்கு பேக் எதுவுமே பிடிக்கல. பட் அங்கே சுற்றிட்டு அங்கே 2 திங் வாங்கினேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கியூட்டான ஒரு கோம்பு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டிப்ல ஒரு குட்டி குட்டி பால் ஷேப்ல இருக்கும், நம்ம ஹெட்ல அழுத்தாம இருக்கிறதுக்கு, சாஃப்டா இருக்கிறதுக்காக. அது வந்து என்னோட இதுல போயிடுச்சு. சரி, அதனால வேற வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பெரிய சைஸும் இருந்தது. பட் நமக்கு முடி இருக்கிறதே கம்மியா தான் இருக்கு. அதனால கிட்ஸோட இது இந்த மாதிரி கியூட்டா இருந்தது. ஆக்சுவலா ஒரு லைலாக் கலர்ல உள்ள இந்த தெர்மாகோல் வச்சு கலர் குட்டி குட்டி பால் எல்லாம் இருக்கு. அண்ட் ஐஃபல் டவர் அந்த மாதிரி கியூட்டா இருந்தது இந்த கலர். ஸோ அதனால குட்டியா இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். அண்ட் அங்கே வந்து ஒரு சன்ஸ்கிரீன் ஒன்று பார்த்தேன். சன்ஸ்கிரீன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 80 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. இதில் SPF 50 and PA+++ போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சரி ட்ரை பண்ணலாம். பட் ஃபேஸுக்கு வேணாம், நம்ம பாடி லோஷனாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெயில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா SPF இருக்கிறனால யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் ஜஸ்ட் சும்மா கையில் மட்டும் போட்டு ட்ரை பண்ணேன். எதுவும் ஆகலை. லைக் ஒயிட் கலர் ஸ்டெயின் அந்த மாதிரி இல்லை. நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ஃபேஸுக்கு போட போறது இல்லை. பிகாஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. பிகாஸ் பிராண்டுமே சனர்வா அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது சரவணா ஸ்டோர்ஸோட கூட இருக்கலாம், தெரியல. அதனால ஸோ பாடி லோஷன் வித் SPF யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஸோ நான் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.